Good morning, students. Now we are going to see history. Chapter The Earliest Societies. So, earliest societies. For the earliest period of human society, there is no written record. Already we saw in the last lesson, written record. எழுத்து வடிவத்தில் எந்தவித ஆதாரமும் இல்லை. So, historians and archaeologists depend on archaeological remains and fossils to gather information about it. Anthropologists and archaeologists have traced human history back to about 500,000 BC. Human beings have passed through a long process of evolution from their ape-like structure to their present form. In fact, in the early stages, human beings resembled apes. ஸோ முதல்ல மனிதர்கள் தோன்றிய காலத்தில் அவங்களுடைய உருவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங் ஸ்லைடில். Their jaws shrunk, their brain developed, and they started walking upright on 2 feet. ஸோ அவங்களுடைய மூளை வளர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 கால்களில் நடக்க ஆரம்பித்தாங்க. Here we see human-like animals that walked upright were known as hominids. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அவங்க 2 கால்களில் நடக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹாபிலிஸ், தட் இஸ் ஹேண்டிமேன், இது வந்து 2.5 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஸோ இந்த உருவத்தில் தான் இருந்தாங்க. மேட் அண்ட் யூஸ் ஷார்ப் அண்ட் ஸ்டோன் டூல்ஸ். ஸோ மிகவும் கூர்மையான ஆயுதங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நாலேஜ் வளர்த்துக்க ஆரம்பித்தாங்க. தென் ப்ரீ எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன் மீன்ஸ் இன் இயர்லி ஹோமினிட்ஸ், தென் ஹோமோ சாப்பியன்ஸ் we see. Then we are going to discuss about the Stone Age, period of Stone Age. கற்காலம் அப்படிம்போம். கற்காலம் அப்படிங்கிறது வந்து 3 விதமாக பிரிக்கலாம். பாலியோலித்திக் பீரியட், மெசோலித்திக் பீரியட் அண்ட் நியோலித்திக் பீரியட். சரியா? First we are going to discuss about Paleolithic age. Paleolithic அப்படிங்கிறது பாலியோ அப்படின்னா ஓல்டுன்னு மீன், லித்திக்னா ஏஜ். So together old stone age and begins with the first use of stone tools. முதலில் கற்களை ஆயுதமாக பயன்படுத்தியதால் அதான் ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. It is the earliest part of Stone Age. The Stone Age was a broad prehistoric period during which stone was widely used to make implements with a sharp edge. ஸோ கற்களை கொண்டு கூர்மையான ஆயுதங்கள் தயாரிக்க ஆரம்பித்தார். கற்காலத்தில் மிகவும் முதலில் கூர்மையான ஆயுதங்கள் கற்களை கொண்டு தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஹவுஸ் அண்ட் ஷெல்டர், அவங்களுடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா குகைகள் தான். வீடு எதுவும் தனக்குன்னு அமைச்சுக்க தெரியாமல் குகைகள் இருந்த குகைகளில் வாழ்ந்தாங்க. அண்டர் க்ரோவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ், ஸோ மர நிழல்களில், மர பொந்துகளில். லேட்டர் ஹட்ஸ், அப்புறம் சிறிய குடில் மாதிரி அமைத்து வசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய உடை, உணவு முறைகள், ஃபுட் அண்ட் கிளாத்திங் எப்படி இருந்ததுனாக்கா வேட்டையாடி தான் அவங்க உணவு வந்து சேகரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ விலங்குகளை வேட்டையாடி அதை சாப்பிட்டாங்க. தென் மரத்தினுடைய காய்கறிகள், பழங்கள், இலைகள், அப்புறம் இறைச்சின்னு சொன்னாலே விலங்குகளுடைய இறைச்சி, அது சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய உடைகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மர இலைகள், விலங்குகளின் தோள்கள், அதைத்தான் அவங்க உடையாக யூஸ் பண்ணாங்க. லைஃப் இன் ஜங்கல் வாஸ் நாட் ஈஸி. ஸோ காட்டில் வாழ்வது அப்படிங்கிறது சுலபமான செயல் கிடையாது. They had to use tools to hunt animals. ஸோ விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு அவங்க ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க. To protect themselves, அதே மாதிரி விலங்குகளிடம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவங்க ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. Chop trees, cut meat, chop fruits and roots, or chop wood to be used as fire. மரங்களை வெட்டுவதற்கும் இறைச்சியை
வெட்டுவதற்கும் பழங்களை வெட்டுவதற்கும் அவங்க உபயோகப்படுத்தினாங்க. They made crude unpolished tools with stones, bones and sticks. ஸோ பாலியோலித்திக் டூல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்கலாம். ஹேண்ட் ஆக்ஸ், ஸ்க்ராப்பர், சாப்பர், கிரைண்டர் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. They took large stones like flint which break into sharp pieces when struck. They repeatedly struck the stones with another hard object till the desired shape was achieved. ஸோ ஒரு கற்களை இன்னொரு கடுமையான ஒரு கற்களை கொண்டு ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், அவங்களுக்கு தேவையான வடிவம் வர வரைக்கும். The stone was further sharpened by chipping away small pieces along its edge. Then front view and side view of the finished tool. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, ஷார்பன் டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க. And a hand axe is one of the oldest tool in human history. It was usually composed of flint. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, த்ரோயிங் அட் அனிமல்ஸ் டு ஸ்டண்ட் தெம் வைல் ஹண்டிங். ஸோ அனிமல்ஸ் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு தூரத்துலேருந்து எறிவாங்க. கட்டிங் அப் ஹண்டட் அனிமல்ஸ், அதே மாதிரி வேட்டையாடின விலங்குகளை வெட்டுவதற்கு. Then sites. The place where the remains of tools and materials are found are called as Paleolithic sites. So the sites அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம். Habitation sites, factory sites, habitation cum factory sites. அவங்க எப்படி தீ அதாவது நெருப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்க? Discovery of fire. Discovery of fire was a milestone in development of human life. மிகவும் சிறந்த அபூர்வமான ஒரு கண்டுபிடிப்பு. By rubbing the piece of stone. ஸோ 2 கற்களை உராய்வதன் மூலம் நெருப்பு வருது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஹியூமன் லேர்ன் பர்னிங் ஃபயர் அண்ட் குக்கிங் ஃபுட். ஸோ நெருப்பு ஏற்படுத்தி அவங்க வேட்டையாடின விலங்குகளை மாமிசங்களை சமைத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. They also started using fire for saving them from wild animals. அந்த நெருப்பை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா, விலங்குகளிடம் வந்து தங்களை காப்பாற்றி கொள்ள. அதே மாதிரி கீப் தியர் பாடிஸ் வார்ம் டியூரிங் கோல்டு. ஸோ குளிர் காயத்தில் அவங்களுடைய உடலை சீதோஷ்ணம் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வைத்துக் கொள்வதற்காகவும் அவங்க நெருப்பை உபயோகப்படுத்தினாங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் ஃபயர் மேட் தியர் லைஃப் ஈஸி. ஸோ நெருப்பை கண்டுபிடித்ததன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கை முறை மிகவும் சுலபமாக மாறியது. So Paleolithic art will see means this here the rock painting we are seeing that belongs to the Paleolithic period. The colors used for the Stone Age rock and cave paintings were made from natural ingredients. So painting வந்து நம்ம இப்போ brush paintingலாம் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோம். It's not like that in olden days. Natural paintings யூஸ் பண்ணாங்க. For example, red, brown and yellow were made from. எதுலேருந்து தயாரிச்சாங்கன்னு பாருங்க. ராக்ஸ் ரிச் இன் அயன். ஸோ மலைகள் உடைத்து அந்த தூள்களில் தயாரித்தாங்க. ஃபார் பிளாக் கலருக்கு வந்து தே யூஸ் சார்கோல். கறிக்கொட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, நெருப்பு எரிந்ததுக்கப்புறம் இந்த கருப்பு கலர் தூள். ஆர் பர்ன் பீசஸ் ஆஃப் வுட். அண்ட் ஃபார் ஒயிட் தே யூஸ்ட் லைம். ஸோ வெள்ளை நிறத்திற்கு அவங்க லைம் எலுமிச்சை யூஸ் பண்ணாங்க. And Mesolithic age. So Mesolithic age is also known as Middle Stone Age. The term Mesolithic is derived from the Greek words mesos meaning middle and lithic meaning stone. That's why we are calling as Middle Stone Age. So the main characteristics where we are seeing means in Mesolithic era is the second era in the triangle. They had new tools but still used stone. புதுவிதமான ஆயுதங்களை கண்டுபிடித்தாலும் கற்களாலான ஆயுதங்களை தான் அவங்க அதிகம் பயன்படுத்துனாங்க. They introduced bone tools. ஸோ எலும்பாலான ஆயுதங்கள் பயன்படுத்துகிறாங்க. வில், அம்பு அந்த முறைகளையும் அவங்க கண்டுபிடித்தார்கள். Here we are seeing the tools of Mesolithic age. Bones and ivory used, blade, core, knives, வால் சொல்லுவோம் இல்லையா, சிசல்ஸ்,
triangle, dagger, points like this, all the tools they used. And we are going to see about Neolithic Age. The Neolithic Age or New Stone Age was a period in the development of human technology beginning about 9500 BC in the Middle East. The Neolithic was begun with the rise of farming which produced the Neolithic Revolution. அவங்க விவசாய முறையை கண்டுபிடிச்சாங்க. And ended when metal tools became widespread in the Copper Age or Bronze Age. So, Neolithic settled life. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? The way we live today, settled in homes. நம்ம இப்போ வீடுகளில் வசிக்கிறோம். Close to other places in towns and cities. Protected by laws. ஸோ அவங்களும் அதே மாதிரி குடில் அமைத்து வசிக்க ஆரம்பித்தாங்க. Explore and invent is all a result of the Neolithic Revolution, which occurred approximately 11,500 to 5,000 years ago. And technology we see means Neolithic people were skilled farmers. சிறந்த விவசாயிகளா உருவாக ஆரம்பிச்சாங்க. Manufacturing a range of tools necessary for the tending, harvesting. ஸோ அவங்க தயாரித்த ஆயுதங்கள்லாம் பார்த்தோம், கருவிகள் பார்த்தோம் அப்படின்னாக்க விவசாயத்திற்கு ஏற்றதாகவும் அறுவடை செய்வதற்கு ஏற்றதாகவும் நிறைய கருவிகளை அவங்க கண்டுபிடித்தார்கள். So, we'll come to the conclusion. In conclusion, the Neolithic Revolution was a major period for people in this world. So, it created a new way of living for many people and helped advance the way people survived. The Neolithic Revolution created many inventions still used today, such as calendars, farming, clothing, and domesticating. நிறைய விஷயங்களை இந்த நியோலித்திக் பீரியடில் கண்டுபிடித்தார்கள். Okay students, we end this session. We will meet in the next class. Thank you children.